அண்ணன் காரை செல்வராஜ் அவர்கள் இல்லத்தில் மதிய உணவு அருந்தினோம். அருமையான அறுசுவை விருந்து. அறுசுவையோடு அவர் போட்ட அந்த மட்டன் கறியாக இருக்கட்டும், நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி மீன் வறுவல், முட்டை மாசு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக சமைச்சிருந்தார். நேற்று இரவு முதல் எங்களை நல்லா கவனித்தார். நீதிதேவன் அவர்கள் இப்பொழுது அவரை சந்தித்து அவருடைய கடந்த கால இந்த பணிகள் எப்போ ஆரம்பித்தாருன்ற விஷயங்கள்லாம் கேட்க இருக்கிறேன். இந்த சாப்பாடு வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. குறிப்பாக அந்த கோழி, நாட்டுக்கோழி ரசம் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. உங்கள் கேட்ரிங் பேர் என்ன? நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தொழில் பண்ணிக்கிறீங்க? நான் வந்து 25 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா வந்து 86 இறந்தார் எங்கள் அப்பாவுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கிட்ட நான் வேலை பார்த்தேன். எங்கள் அண்ணனுக்கிட்ட வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து மேஸ்திரியை பிரிஞ்சு நான் 2099 பிரிஞ்சேன். இப்போ 25 வருஷமாக நான் கேட்ரிங்க சொந்தமாக மேஸ்திரி வேலை பார்த்தேன். எனக்கு வந்து வயசு 52 வயசு. 52 வயசில் நான் வந்து இந்த சமையல் வேலைக்குரிய அனுபவம் 42 வருஷம். 10 வயசில் நான் தனி கொடுக்க போயிட்டு இந்த சமையலை கற்றுக்கிட்டு 20 வருஷம் எங்கள் அண்ணன்கிட்ட வேலை பார்த்தேன். நான் அவள் தனியாக பிரிஞ்சு 2001 தனியாக மேஸ்திரியாகி 25 வருஷமாக இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவும் மேஸ்திரி, எங்கள் அண்ணன் மேஸ்திரி, நான் மேஸ்திரி, எங்கள் அண்ணன் மேஸ்திரி. எங்களுடைய தொழில் ஒரு புதுச தொழில் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த செட்டிநாட்டில் வந்து முத்து சிதம்பரம், முத்து சீனி, முத்து அப்படின்னா எங்கள் அப்பாரு, சிதம்பரம்னா எங்கள் ஐயா. அந்த மாதிரி எங்களுடைய பேர் கோணாப்பட்டு எங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கோணாப்பட்டு திருமையந்தாளுகாலேருந்து கோணாப்பட்டு நாங்கள். அதனால் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் போகிறேன். சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், கர்நாடகா எல்லா ஊருக்கும் நான் போயிருக்கேன். சமையல் எங்கே போனாலும் செட்டிநாடு முத்து சிதம்பரம் சமையல் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. செட்டிநாடு சமையல்னாலே வந்து ஒரு பேர் இருக்குது எல்லா இடங்களும். தமிழ்நாடுலேருந்து வெளியே தமிழ்நாட்டை தாண்டி கடந்து எல்லாரும் அந்த செட்டிநாடு உணவுக்குன்னு என்ன ஒரு ஸ்பெஷல், அதை எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? அது செட்டிநாடுடைய வந்து தரமான எங்களுடைய சாமான்கள் வந்து எதாக இருந்தாலும் தரமான சாமான்களாக இருக்கணும். உளுந்தம் பருப்பாக இருக்கட்டும், துவரம் பருப்பாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் தரமான இதுகள் தான் எங்களுடைய சொந்த இதுகளில் தான். இடியப்ப மாவு, உருப்பு மாவு, மணவளம் இதெல்லாம் செட்டிநாட்டில் ஃபேமஸ். இது பூரா நாங்களே வறுத்து சேர்த்து பண்ணுறது. அதனால வந்து இந்த டேஸ்ட்டு மிளகா பொடி, மல்லிப்பொடி, மசாலா பொடி எல்லாம் நாங்களே சேர்த்து பண்ணுறதுனால இந்த டேஸ்ட்டு கொடுக்குறோம். டவுனில் சிட்டியில் வந்து இது கொடுக்க மாட்டாங்க. கடைகளில் வாங்கி கலப்படத்தில் இது பண்ணல. அப்போ ஒரு அப்போ வந்து நீங்களே அந்த பொருளை வாங்கிருக்கீங்களா, அது மணவீட்டாரில் வந்து வாங்க சொல்லியிருக்கீங்களா, அது நீங்களே வாங்கிருக்கீங்க? நானே கொண்டு வருவேன். மணவீட்டாரில் வாங்க மாட்டாங்க, அதுக்கு பேமெண்ட் அவங்கள்ட்ட வாங்கிடுவேன். நானே கொண்டு அவங்க வாங்கினா சுவை இல்லாமல் நானே கொண்டு வருவேன். நானே கொண்டு இது பண்ணுவேன். கேட்ரிங் பேர் என்ன? என் பேர் என்னுடைய கேட்ரிங் பேர் முத்து சிதம்பரம், சிடிஎஸ். முத்து சிதம்பரம் சிடிஎஸ் கேட்ரிங். இப்போ இந்த காரைக்குடி இந்த சமையல் வந்து வெளி மற்ற மாவட்டங்களில் இருக்கிற இதாக்கெல்லாம் அதே இதில் இருக்குமா, இல்லை வந்து கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சார்ஜ் பண்ணுறீங்க? அதே தான் இருக்கும். இங்கே விட கொஞ்சம் வில்லேஜ். இப்போ சென்னைக்கு போன வாரம் வந்து அங்கே கொஞ்சம் ஜாப்ஸ் கொஞ்சம் கூட இருக்கும். என்னுடைய பஸ் பேர் மட்டும் போக்குவரத்து சார்ஜ். இன்றைக்கு அங்கே போக்குவரத்து சார்ஜ். நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு சின்ன ஒரு இது மட்டும், இந்த கோழி ரசம் வைக்கிறீங்கல்ல, அது எப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கோழி ரசம் வைக்கிறது வந்து சொல்கிறீங்களா? கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. வாங்க நீங்கள் சொல்லுங்கள். வச்சது கோழி ரசம் சொல்லுங்கள். கோழி ரசம் எப்படி வச்சிங்க சொல்லுங்கள் கொஞ்சம். நீங்கள் நாட்டுக்கோழி ரசம் வந்து மல்லி, தனியா, காரம் வந்து காஞ்ச மிளகா, சீரகம், மிளகு எல்லாம் நல்லா வெதுக்கிட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் ரஃப்பாக அடிச்சிடணும். குறன்னு அடிச்சுட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா போட்டு திறக்கி நல்லா வேக விட்டு கோழியை வேக விட்டு இந்த பொடி பூரா அதில் போட்டு கொதிக்க விடணும். மிளகு, சீரகம், மிளகா, வரமிளகா, மல்லி எல்லாத்தையும் வறுத்துட்டு பொடி பண்ணி, அது இல்லாமல் வெள்ளைப்பூடு, வெங்காயமும் நிறைய சேர்க்கணும். அதையும் மிக்சியில் சும்மா ரஃப்பாக அடிச்சுட்டு அதையும் அப்படியே கொட்டி நல்லா கொதிக்க வச்சுட்டு. நம்ம வீட்டில் வீட்டுக்காரமாக வந்து ஒரு 2 பேருக்கு வச்சா நல்லா வைக்கலாம். ஒரு 3 பேர் 4 பேர் வந்துட்டுனா அந்த சுவை வந்து குறைஞ்சி போகுது. ஆனால் நீங்கள் இத்தனை பேருக்கு நீங்கள் வைக்கிறீங்களா, அது உங்களுக்கு உங்களுக்கு வேலை பார்க்குற மட்டும் நீங்கள் மட்டும் தனியாக பண்ணுறீங்க? நான் மட்டும்தான் பண்ணுவேன். எத்தனை பேருக்கும் நானே செஞ்சேன். ரொம்ப சிறப்பு. ரொம்ப எல்லாமே நானே ரெடி. கோழி ரசம் மட்டும் நீங்கள் வைக்கிறீங்க? கோழி
பேர் உங்கள் பேர் பெப்பர் சிக்கன் இருக்கு பாருங்க, பெப்பர் சிக்கன் ஆமா. அது நான் செஞ்சது. மட்டன் கிரேவி நான் செஞ்சது. சரி, உங்கள் பேர் சொல்லுங்க. அழகு. அழகு. சும்மா அழகாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கோழி வந்து ரொம்ப சுவையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி.